தன்னுடைய குழந்தை பருவ வாழ்க்கைய சொல்லும்போது அவ்வளவு அழகா இருக்கு. அவங்க 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 குடும்பத்தில் எப்படியெல்லாம் இருப்பாங்க. நான் வந்து டாய்ஸ் கூட விளையாட மாட்டேன், மரம் செடிகளோட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரியான விஷயங்களுக்கு உனக்கு என்ன வேணும், என்ன டாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா கூட நான் புக்ஸ் வேணும்னு கேட்பேன் அப்படிங்கிறாங்க. 3 தத்துவம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடினமான ஒரு விஷயத்த ரொம்ப எளிதான தத்துவமா அவங்க சொல்லும்போது சுசித்ரா மேல ஒரு பெரிய வியப்பு மலைப்பு ஏற்படுது. ஒரு மனுஷகிட்ட ஒரு குழந்தைமை உணர்வு ஒரு பக்கம் இருக்கு, மயில்வானை கொன்னுடுவேன் அவன் நாசமா போகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆங்காரம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய இலக்கிய திறன், ஆத்ம விசாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் பார்க்கிறேன். எப்படி நம்ம சங்கர் சார் படத்துல அந்நியன் ரெமோவாவும் அந்நியனாவும் அம்பியாவும் மாறுகிறாரோ அப்படி மாறுகிற மனநிலையில இருக்கிற சுசித்ராவை தான் நான் அந்த பேட்டியில பார்த்து பரிதாபப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இயல்பா அவங்க இல்லை, இருக்க விடலை. என்னமோ ஒண்ணு அவங்களுக்குள்ளார அதுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த தோல்விக்கும் நம்மளை காயப்படுத்திட்டதுக்கும் நம்மளை அவமானப்படுத்திட்டதுக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்றதுக்குமான ஒரு தீர்வு அந்த அம்மாவுக்கு கிடைக்கல, அந்த பெண்ணுக்கு கிடைக்கல. அவங்க ரொம்ப ஓப்பனா, பெண்கள் பொதுவாக வயசை சொல்ல மாட்டாங்க, டைலாகே இருக்கும். ஆம்பளைங்கள்ட்ட சம்பாத்தியத்தை பற்றி கேட்கக்கூடாது, பொம்பளைங்கள்ட்ட வயசை பற்றி கேட்கக்கூடாதுன்னு. ஸ்டில் 50 வரப்போகுது எனக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த அழகான சுசித்ராவை நீங்க எப்படி கெட்ட மனுஷியா பார்க்க முடியும்? ஆமா, நான் 80s கிட்ஸ் தான், நான் பூமர் தான் அப்படின்னு சொல்கிற சுசித்ரா கிட்ட என்ன வன்மம், என்ன கெட்ட குணம் இருந்துட முடியும்? அந்த பொண்ணு பேசும்போது சுசித்ரா சொல்றாங்க, எங்க அம்மா 3வது படிக்கும் போதே இறந்துட்டாங்க, எங்க அப்பா 21 வயசுல இறந்துட்டாங்க, எங்க பாட்டி கூட நான் வளர்ந்தேன் அப்படின்னு. அம்மாவை இழந்து அப்பாவை இழந்து உடன் இருக்கிற தங்கையும் காதல் வயப்பட்டு ஒரு பக்கம் போக, இப்படியான ஒரு சூழல்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு லவ்னா காதலை சொல்லல, அன்பா சிநேகிதமா வாஞ்சையா ஒருத்த கிடைச்சிட்டான்டா அப்படின்னு இருக்கிற சமயத்துல அவன் அப்படிப்பட்டவனா இல்லாம பார்ட்டி, தண்ணி, போதை, அடிமை, கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தா அந்த பெண்ணுக்கு தாங்கிக்க முடியுமா? அம்மா இப்படி ஆயிடுச்சுமான்னு சொல்றதுக்கு கூட அம்மா இல்லை, அப்பா இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு கூட சுசித்ராவுக்கு அப்பா இல்லை. பாட்டி அநேகமா அவங்களும் தெரியல, அவங்களுடைய பாட்டியினுடைய மனநிலை பாருங்க. 4 தலைமுறைக்கு முந்தைய அந்த அம்மா, அந்த பாட்டியம்மாவுடைய மனநிலை எப்படியா இருந்திருக்கு. இது அத்தனையும் கடந்து இன்னைக்கு மீடியாவில் அவங்க புலம்புறாங்க, கதறாங்க, வேதனைப்படுறாங்க, கொட்டுறாங்க, ஓப்பனா பேசுறாங்க. பைல்வான் ரங்கநாதன் மாமா வேலை பார்த்தவரு அப்படின்னு சொல்றாங்க. பைல்வான் ரங்கநாதன் விட்டு படம் எடுக்கிறதுக்கு நடிகைகளை கூட்டிட்டு வந்தவரு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பைல்வான் ரங்கநாதனுடைய மகளை பற்றிய ஒரு கேள்விக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னாக்க, கண்டிப்பா நான் என்கிட்ட உதவி கேட்டு வந்தாக்க நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நடிகை ஷக்கீலா பைல்வான் ரங்கநாதனுடைய மகனை கிரிட்டிசைஸ் பண்ணி அங்க காயப்படுத்தினது சரியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஷக்கீலா அக்கா வந்து அப்படி காயப்படுத்துற விதமா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நீ ஒரு முட்டாப்பைய, நீ எல்லா பொம்பளைகளையும் நீ கேவலமா நினைக்கிறவன், நீ கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்துட்டு ஓ பொண்ணையும் நாசம் பண்ணிடுவ, அப்படியாக்க இருக்க உன் பொண்ணை விரும்புற வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக ஆதரவு குரல் கொடுக்கிற விதமா தான் அப்படி பேசியிருக்காங்க. ஒருவேளை ஷக்கீலா காட்ட அந்த பொண்ணு போனாக்க நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு நல்லதொரு மனுஷி தான் ஷக்கீலா அப்படின்னு ஷக்கீலாவை பாராட்டுறாங்க. இங்க ரஜினிகாந்தனுடைய மகளை ஒரு விதமா பார்க்கிறவங்க, தனுஷை கண்ணா புண்ணான்னு திட்டுறவங்க தனுஷ் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஐஸ்வர்யா நல்ல அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. சரி, என்னுடைய கேள்வி இப்ப என்ன அப்படின்னாக்க, சுசித்ரா கிட்ட தான் நான் திரும்ப வர வேண்டியதா இருக்கு, யூடியூபர்ஸ் கிட்ட தான் நான் திரும்ப வர வேண்டியதா இருக்கு. முதல்ல இந்த சிண்டு முடிகிற வேலையை நம்ம விடுறது தான் நல்லதுன்னு தோணும். நம்ம கொளுத்தி போடுறது இப்ப தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பிஜேபி தலைவர் நம்ம அண்ணாமலை அண்ணன்ட்ட போய் கேட்டாக்க அவர் என்ன சொல்லுவாரு? இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, நல்லா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு கான்ட்ரவர்சியை எதிர்பார்த்துக்கிட்டே நம்ம போறோம்.
கோயம்புத்தூர்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட மைக்க நிட்டாக்க, ஆமாங்க அவர் பேசுறது கரெக்ட்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்ல போறாரு. கண்டிப்பா கோபமா கான்ட்ரவர்சியா தான் அண்ணாமலையை பத்தி உதயநிதி ஸ்டாலின் சொல்ல போறாரு. ஆக இப்படி கொளுத்தி போட்டு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி பரபரப்பை கிளப்புகிற வேலையை இந்த எண்ணிக்கை 24 மணி நேரமும் செய்திகள் உண்டு அப்படின்னு வர ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இழவு கொட்ட ஆரம்பிச்சிட்டோம், சனியம் பிடிச்சிருச்சு இந்த தேசத்துக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏதாவது ஒரு பரபரப்பு, சுசித்ரா பரபரப்பு பேட்டி, தனுஷ் உருப்பட மாட்டான், நான் சொல்ல சாபம் பழித்து விட்டது, பைவான் குத்தி கொள்வேன். என்னங்க ஒரு பரபரப்பை கிளப்பணும்னு ஏன் இப்படி செய்றீங்க? ஒரு பரபரப்பை கிளப்பணும்னு ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு பேட்டியில சுசித்ரா கிட்ட கேட்கறாங்க அவங்க, சரி பாடகி சுசித்ராவா இல்லாம இருந்திருந்தாக்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு. டெஃபினட்டா டீச்சர் ஆயிருப்பேன். ஆட்டோமேட்டிக்கா பதில் வருது. அப்ப அந்த சுசித்ராவுக்கு உள்ளார இருக்கிற ஒரு மனசு ஒரு ஒரு பாடம் நடத்துவதற்கும் குழந்தைகளோடு குழந்தையா இருப்பதற்குமா ஆசைப்படுது, பிரியப்படுது. ஆனா அவங்களுக்கு குழந்தையே தர முடியாத ஒரு கணவரா வந்திருக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்களால அதை எப்படி ஜீரணிக்க முடியும்? அதே போல பாடகர்கள் பத்தி சினிமாவில் பாட்டு ஊடகம் பத்தி கேட்கறாங்க. அப்ப ஏஆர் ரகுமானுக்கு பின்னாடி ஏன்னு ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏஆர் ரகுமான்கிட்ட போய் இவங்கள்ட்ட போய் உங்க பாட்டுனா ரொம்ப பிடிக்குங்க, உங்க மியூசிக்கா ரொம்ப பிடிக்கும்னு நான் வழியெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வழிந்தவர்கள் யாருன்னு எல்லாம் அவங்க லிஸ்ட் போடுறாங்க. எஸ் ஜானகி அம்மாவுக்கு பிறகு இங்க ஒரு மிகச்சிறந்த பாடகியே நமக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே ஜேசாஸோட அப்படியான பாடகர்களுடைய வரவு இங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டாவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பாட்டா அல்லது பிஜிஎம்மா குழப்பமா இருக்குன்றாங்க. பாட்டு பிஜிஎம் மாதிரி இருக்கு, பிஜிஎம் பாட்டு மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய இசை தரங்கெட்டு போயிட்டு இருக்குங்கிறத பட்டவர்த்தனமா சொல்றாங்க. அந்த பிஜிஎம்க்குன்னு ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னு சொல்ற சுசித்ராவை ஒரு பாடகி சொல்றத எப்படி நம்மளால புறக்கணிக்க முடியும்? அவங்களுடைய கேள்வி நியாயமானதா தானே இருக்கு. ஜானகி அம்மாவுக்கு பிறகு அப்படி ஒரு ஆகச்சிறந்த பாடகியா ஒருத்தங்க இன்னும் மனசுல நினைச்சு நிக்கல அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் தானே. இந்த தமிழகத்துக்கு கிடைச்ச சாபம் தானே அது. எஸ்பி பாலசுப்ரமணியமும் கேஜே ஜேசாஸான இன்னைக்கும் நம்ம இரவுகளை மயிலிற கால வருடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சுசித்ரா சொல்ற அந்த இசையினுடைய அந்த கீழ்த்தரமானது அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்க வேண்டிய விதமா தானே அவங்க சொல்றாங்க. சுசித்ரா கிட்ட இருக்கிற குழந்தைவை தான் சுசித்ராவை சாக விடாமல், அல்லது சுசித்ரா மென்டல்னு சொன்னவங்களுக்கு மத்தியில டே நான் மென்டல் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு தோணுது. பல வருடங்களா வீட்டுக்குள்ளாரையே இருந்த, வெளியில பேட்டிகள்லாம் கொடுக்காம இருந்த அந்த சுசித்ரா வருவேன், பழைய பன்னீர்செல்வமா வருவேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக இந்த பேட்டியை அவர் பார்த்தாரோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. எல்லாரும் ஒரு ஒரு டவுன்ல இருந்துட்டு அப்புக்கு வர்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்பெல்லாம் நான் பாடுறதுக்கெல்லாம் பெருசா போறது இல்லை, கூப்பிட்டா போவேன், எனக்கு பிடிச்சா போவேன், எனக்கு தோணுச்சுன்னா போவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அவங்களுக்கு இந்த சுசிலீக்ஸ் மாதிரி அது மாதிரியான கேவலமான முறையில புகழ் தேடிக்கிறவன் நான் இல்லைன்னு சொல்ற சுசித்ராவையும், நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாடுவேன், இல்லாட்டினா பாடுறது இல்லைன்னு சுசித்ராவையும் கனெக்ட் பண்ணி பாக்குறேன் நான். அப்ப அவங்க புகழடையணுங்கிறதுக்காக அவங்க எதையும் செய்யலை. யாரு இந்த முதல்ல இந்த இலை கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற அந்த இழவு, என்னடா இழவு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆத்திரமாகவும் பயமாகவும் இருக்கு. என்ன இலைட்டு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் அப்பர் கிளாஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவன் நான் தான் பெரிய ஆளுமை மிக்கவன், அதிகாரம் மிக்கவன், பணபலம் மிக்கவன் அப்படின்னு அவன் தன்னை மேல்நாட்டு நாகரிகத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறான். இப்படி ஆடுற உலகில் 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறதும், 4 பேர் சேர்ந்தும் டேட்டிங் பண்ணிக்கிறதும், 4 பேர் பெண்கள் அப்படி இப்படின்னு ஒரு கலாச்சார ஒரு போதை உலகத்துக்குள்ளார சிக்கி சின்னாபனமாகிறதும் தான் எலைட் கலாச்சாரமா, நவீன கலாச்சாரமா, இல்லை இது கலாச்சாரமா? இதத்தான் ஏதேதோ வார்த்தைகள்ல ஏதேதோ யார் யார் பேர்லயோ ஒரு கோபத்துல சுசித்ரா வெளிப்படுத்துறதா நான் பார்க்கிறேன்.
சுசித்ராவை அதாவது பழுதுன்னு விடவும் முடியல, பாம்புன்னு அடிக்காம இருக்கவும் முடியல, பழுதுன்னு விடவும் முடியல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சுசித்ரா கிட்ட இருக்கிற கோபத்துக்கு ஒரு நிவாரணம் தேவையா இருக்கு. அந்த நிவாரணத்தை இந்த தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொடுப்பாங்களா, அல்லது அவங்க புகார் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க, போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட புகாருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்படி நடவடிக்கை எடுத்தா இது மாதிரியான சுசித்ராக்கள் கொஞ்சம் அமைதி நிலைக்கு சமநிலைக்கு வருவாங்களா? தெரியல, என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இந்த சுசித்ராவினுடைய கோபத்தை காசாக்கிக்கிறதுக்கு இன்னைக்கு மீடியாக்கள் தயாரா இருக்கு. போட்ட 4 நாள்ல பாத்தீங்களா சார், 3.5 லட்சம் வியூஸ். இதுல என்ன பெருமை? சட்டையில என்ன அப்படின்னு தில்லுமுள்ள ஒரு டயலாக் இருக்கும், சட்டையில என்ன பூனை சார், இதுல என்ன பெருமை அப்படின்னு தேங்காய் சீனிவாசன் கேட்பார் இன்டர்வியூல. அது மாதிரி ஒரு 3 லட்சம் வியூஸ் வர்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா 3 லட்சம் வியூஸோ 5 லட்சம் வியூஸோ 2 லட்சம் வியூஸோ எதனால வருது, ஏன் வருது, என்ன காரணம் அப்படின்னு நான் ஹிந்து பத்திரிகையில ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற பேர்ல நான் பல பேரை பேட்டி எடுத்திருக்கேன். அப்படி பேட்டி எடுத்ததுக்கு நான் வந்து பேட்டி எடுத்து முடிச்சுட்டு வரும்போது நான் எனக்குள்ளார நானே என்னை நான் சந்தோஷப்படுத்திக்குவேன். எனக்கு நானே தோல்ல தட்டி கொடுத்துக்கிற விஷயம் என்னன்னாக்கா, எந்த கேள்வியையும் அவங்க அவாய்ட் பண்ற விதமாவோ அல்லது இந்த பேட்டியை பார்த்துட்டு வடிவுக்கரசி அம்மா எனக்கு பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பேட்டியை பார்த்துட்டு வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு என்னம்மா இப்படிலாம் கேட்டுட்டீங்க, அந்த பையன்தான் அப்படி கேட்டானாக்க இப்படி பதில் சொல்லிட்டீங்களே அப்படின்னு வடிவுக்கரசி அம்மாவுக்கு இம்மி அளவும் ஒரு வருத்தம் வந்துடவே கூடாது. அடுத்த நாள் வடிவுக்கரசி அம்மா ஃபோன் பண்ணி தம்பி இதை கட் பண்ணியிருப்பா அதை கட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படிங்கிறதுல தான் நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். அதே போல பதில் சொல்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு கேள்வி கேட்கவே தெரியல. கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மனிதர்களே கவனியுங்கள் அப்படின்னு ரேடியோல ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரும், மாறு சத்தம், மனிதர்களே கவனியுங்கள் அப்படின்னு. மாட்டு சத்தத்துக்கும் மனிதர்களை கவனிகளுக்கு என்ன சம்பந்தம்னாக்க, இது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப நீங்க இந்த பாக்டீரியா உரத்தை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப இந்த உரத்தை போட்டதுனாலதான் பூச்சியெல்லாம் பயிரெல்லாம் சாகுதுன்னு சொல்றீங்க. ஆமா அப்படின்னுவாங்க. அது மாதிரி இந்த கேள்வி கேட்கறவங்க என்ன பண்றாங்க, கார்த்தி என்னுடைய கணவர் முன்னாள் கணவர் கார்த்திகுமார் ஒரு கே அப்படின்னு உடனே அவன் கேட்கறான், அப்ப உங்க கணவர் கேன்னு சொல்றீங்க, அதைத்தானடா சொல்லியிருக்காங்க. பைல்வான் ரங்கநாதன் மேல எனக்கு கடும் கோபம். என் புருஷன் கிட்ட காசு வாங்கிட்டு தான் அவன் இந்த மாதிரிலாம் பேசலாம். எப்ப பாரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இழுத்துருவான். ஏன் உங்களை அவர் இழுக்கிறாரு? அதான் கார்த்திகுமார காசு கொடுத்துருக்கான். அதான் ஏன் உங்களுக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதமா? என்ன வாக்கியா வரப்பு தகராறு அவங்களுக்குள்ளார சுஜிதாவுக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கும்? என்ன இழவு கேள்வி இது? இப்படியா கேட்பாங்க? 4 வருஷமா 5 வருஷமா நான் மன வேதனையில இருந்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருக்கு, பிள்ளையார் கோவில் இருக்கு. பேசாம நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருவேன். அப்படியே கண்ணை மூடி மெடிடேஷன்ல இருப்பேன். கரன்னு கண்ணில இருந்து தண்ணி வரும், அழுவேன் நானு அப்படின்னு சொல்ற அந்த பெண்ணு கிட்ட இறக்கமே இல்லாம கேட்கறாங்க. அப்ப நீங்க யாராவது ஆறுதலுக்கு இருந்திருக்கணும். அப்ப எதிர்பார்க்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நம்பிக்கையா ஒருத்தர் இல்லையே வருத்தப்படுறீங்க. ஆமா, வருத்தப்படுறதுனாலதான் அழறா அந்த பொண்ணு, சுசித்ராங்கிற பொண்ணு. ஏன் அழறா? கடவுளே என்னை பெரிய பாடகி ஆயிட்டேன் அதனால அழறேன், கடவுளே எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேன் அதனால அழறேன், கடவுளே நான் பெரிய தமிழ்நாடு ஃபுல்லா பிரபலம் ஆயிட்டேன் அதனால அழறேன். யாராவது அழுவாங்களா? அரேஞ்சு மேரேஜ்ன்னு சொல்றா. அந்த அரேஞ்சு மேரேஜ் கணவர் ஒரு கேன்னு குறிப்பிடுறா. ஒரு கே கூட எப்படி குடுத்தனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறா. கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. 12 வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்றா. கோயில்ல உட்கார்ந்து அழுவுறேன்னு சொல்றா. ஒரு சாமி கோயில்கிட்ட சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தி அழறானாக்க அவளுக்குள்ளார எவ்வளவு துக்கம் இருக்கும்.
போன வாரம் நான் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்ப ஒரு பெண்ணும் ஒரு கணவரும் மனைவியும் கார்ல இருந்து இறங்கி நடந்து வராங்க. அவங்கள நான் பார்க்கிறேன். அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா தெரியுறாங்க. அவங்க வந்து முருகன் கிட்ட நிக்கிறாங்க. நானும் நின்று சாமி கும்பிட்றேன். அவங்களும் எய்தாப்புல சாமி கும்பிடுறாங்க. தரிசனம்லாம் பண்ணிட்டு தீபாராதனெல்லாம் காட்டிட்டு வரும்போது அந்த கணவரும் மனைவியையும் கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி வெளியில வரதை நான் பார்க்கிறேன். அந்த தம்பதி கண்ணீரோட வரும்போது மனசுக்குள்ளார எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. என் முதுகுல அவ்வளவு சுமைகள் இருக்கு, என் மனசுக்குள்ளார அவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு. ஆனா அந்த தம்பதியை பார்த்த உடனே, கடவுளே ஏன் இவங்க 2 பேரும் இப்படி அழறாங்க, இவங்களுடைய என்ன பிரச்சனையோ அது சரியாயிடும். எனக்கு லட்சங்கள்ல பிரச்சனைனாக்கா ஒருவேளை அவங்களுக்கு கோடிகள்ல பிரச்சனையோ. ஆக ஒரு கோவில் கருவறையில எய்தாப்புல நின்று ஒருத்தன் அழறான்னா அவன்கிட்ட இருக்கிற ஹானஸ்டை நம்ம பார்க்கணும். அவன்கிட்ட இருக்கிற உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சுசித்ரா கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு.